அதுதான் கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் ஏறும். அனைத்தும் இப்போ சாதாரணமாக இப்போ நீ பெட்ரோல் டீசல் விலை ஏற்றதுனால என்னாச்சு, காய்கறி ஏற்றக்கூடிய வண்டிகளுடைய வாகன செலவு வாடகை அதிகமாகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். மோடி வந்து எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. ரெண்டாவது இலவசன்றதை நிப்பாட்டணும். என்னோட கருத்து என்னன்னா, இலவச படிப்பு இலவசமாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொருளுங்கன்றது இலவசமே வேண்டவே வேண்டாம். ராஜேஷ்குமாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 4000 மணிக்கு ஏற்றிருக்காங்க. 2 ரூபா 61 காசு ஏற்றிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 காசு ஏற்றிருக்காங்க. அத்தியாவசிய பொருள்லாம் ஏறும். குடும்பத்தில் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த விலைவாசி ஏற்றத்தினால லாரி எல்லாமே, விமான சேவை எல்லாமே நிறைய பாதிக்கப்படும். இதனால் பொதுமக்கள், நடுத்தர மக்கள் மிக சிரமத்துக்கு உள்ளாவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் உயர்ந்துட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் விலையும் பால் அரிசி விலையும் உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சம்பளம் 5 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும், நாங்களும் ஆட்டோ தான் ஓட்டுறோம். எங்களுடைய சூழ்நிலையும் அதுக்கு மேலே தான் இருக்குது. பெட்ரோல் விலை ஏறினாலும், அத்தியாவசிய பொருள் ஏறினாலும், எல்லாமே ஏறினாலும் ஆட்டோ பேர் ஏறலை. இப்போ புதுசாக வந்திருக்க சிஎம்மும் அதுக்கும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நல்லபடியாக ஸ்டெப் எடுத்தால் நல்லது தான். எல்லாருடைய நிலைமையோட நடுத்தர மக்களுடைய நிலைமை தான் ரொம்ப பாதிக்கப்படுது. அதுக்கான சோர்ஸ் யாருன்னா கண்டிப்பாக செய்யணும். இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த பெட்ரோல் விலையை துரித நிலைமையில் சீக்கிரம் அதை கட்டுப்படுத்தி நல்ல நிலைமை கொண்டு வரணும். இது சில கஸ்டமர் புரிஞ்சுப்பாங்க, சில கஸ்டமர் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, நடைமுறையில் வந்தாச்சு, இதுதான் வாழ்ந்தாகணும், ஓட்டி தான் ஆகணும். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. ஸ்கூல் ஃபீஸு சாதாரணமாக 50,000 கட்டணும், இப்போ 1,00,000 ரூபா வந்திருக்கு. இதுவே வந்து ஒரு பெரிய இது தான். அவங்களுக்கும் ஏறுது. நாங்கள் வெளியே சொல்லும்போது எங்களை யாரும் அதை மதிக்கிறதா தெரியல பெருசாக. ஆனால் ஈவிக்கு மாறுங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஈவினா புரியல எனக்கு. எலக்ட்ரிக் பேட்டரி வெஹிக்கிளுக்கு மாறலாம். 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் போடணுன்றாங்க. காஸ்ட் ஆஃப் வேல்யூவும் அதிகம். அந்த ஆட்டோக்கு ஏற்ற ஒர்த்து கிடையாது. அது 3 lakhs 3.5 lakhs சொல்கிறாங்க. 3.5 plus 4 lakhs வரையும் போகுது. அது 4 hours 5 hours ஏறும். ஒரு நடுத்தர மக்கள், ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருக்கவங்க அந்த பேட்டரி ஏற்றணுன்னா ஒத்துக்க மாட்றாங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் ஏற்றக்கூடாதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வராதிங்க, இல்லை கிடையாதுன்றாங்க. அவங்க யூனிட்டுக்கு 8 ரூபா வாங்குறாங்க. கவர்மெண்ட் இதுவும் கொடுக்க மாட்றாங்க. சொந்த வீடு இருக்கவங்களுக்கு தான் அந்த பேட்டரி வெஹிக்கிள் வந்து பெஸ்ட்டு. ரெண்டாவது பம்பு எங்கேயாவது வெளியில் நிறைய பர்ச்சேஸ் இருந்ததுன்னா நம்ம அது மேபி பண்ணலாம். கவர்மெண்ட்டு புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். நல்லபடியாக அவர் ஆட்சி எடுத்துன்னு போனால் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஜோஷ்வா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து உயர்ந்துருக்குண்ணா. 4000 ஏற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 காசு ஏறி இருக்குண்ணா. இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 ரூபா 61 காசு ஏற்றிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பெட்ரோல் ஏற அது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். மற்ற விலைவாசியும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உயர்ந்துட்டு இருக்குண்ணா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களே உயர்ந்துட்டு இருக்குண்ணா. ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோதானே எப்பயும் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா? அதான் சொல்கிறேன், அது மக்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ண, அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஒன்றும் முடியல. ஆனால் இப்போ மாதத்துக்கு எவ்வளோ பெட்ரோல் ஒதுக்குவீங்கண்ணா? இப்போ எவ்வளோ அது அதிகரிச்சு? ஒதுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இருந்தாலும் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ அவன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுங்க. அதனால் பெட்ரோல் யாருனாலும் போட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இன்னும் மற்ற செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் என்ன கருத்து சொல்கிறீங்க? கவர்மெண்ட் வந்துட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும். அவங்க தான் ஏற்றுவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம தமிழ் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் குரல் கொடுக்கலாம். ஏன்னா பாதிக்கப்படுற தமிழ் மக்கள் தான், தமிழ்நாடு மக்கள் தான். அதுக்காக இவருடைய கருத்தை நம்ம யாருக்கும் போட்டோம் அவர் தான் அக்கறை எடுத்துக்கணும். அவர் கொஞ்சம் பேசினா நல்லா. ஓகே. பெட்ரோல் வண்டியெல்லாம் விட்டு பேட்டரி வெஹிக்கிள் வண்டி மாறுங்க அப்படின்ட்டு மோடி சொல்லியிருக்காரு. அவங்க வசதிக்கு சொல்கிறாங்க. அதுவும் அதாவது பல ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வந்துட்டு சில வீட்டில் வந்துட்டு சார்ஜ் போகிறது வசதி இருக்காது. அப்போ அந்த வண்டி வாங்கி சும்மா ஓரம் கட்டி தான் வச்சுருக்கணும். எல்லா வீட்டிலும் வசதி இல்லைங்க இல்லையா? எல்லாரும் வீட்டில் அப்படி எடுத்துக்க முடியாது. எங்கள் வீட்டில் வசதி நான் வச்சுக்கிறேன், இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 4000 ஏறி இருக்குண்ணா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 காசு ஏறி இருக்குண்ணா. 4000 பார்த்தீங்கன்னா 2 ரூபா 61 பைசா ஏற்றிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னா? நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டு தானே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோலு, சம்பளம், அவங்களுடைய இதுக்கு எல்லாமே காரணம்னா பெரிய பெரிய பணக்காரங்களால் தான் இந்த மாதிரி ஆகுறது. கார்ப்பரேட் கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி,
இந்த போர் நடக்கிறது, இதனால தான் பெட்ரோல் விலை ஏறுது. எங்களுக்கு ஆட்டோ கேஸுக்கும் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. 54 ரூபா கொடுத்து போட்டுருந்தோம், இன்றைக்கி 100 ரூபா 105 ரூபா கொடுத்து போட்டுட்ருக்கோம். ஆனால் போட்டு தான் ஆகணுன்ற சூழ்நிலை ஆகுது. ஏன் காரணம் என்னென்னா, எங்களை நம்பி எங்கள் குடும்பம் இருக்குது. எத்தனையோ ஆட்டோ தொழிலாளர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் தொழிலாளர்கள் இருக்காங்க. சென்ட்ரலில் தான் வண்டி ஓட்டுறேன். எவ்வளோ தொழிலாளர் இருக்காங்க. எங்கள் வயிற்று வலி, எங்கள் 3 வேளை சாப்பிட்ணும், கொள்ளணும், பொண்டாட்டி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். நாங்கள் தான் படிக்கலை, பசங்களையாவது படிக்க வைக்கணும், உழைக்கணும். முதல்ல ஒரு 1000 ரூபா ஓட்டியிருந்தோம், இன்றைக்கி 500 ரூபா ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஓடுது, ஒவ்வொரு நாள் ஓட மாட்டேங்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஜென்ரேஷனில் எப்படியோ தப்பிச்சு நம்ம போயிட போகிறோம். அடுத்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பெட்ரோல் விலை விற்கும், எவ்வளோ விலைவாசி விற்கும்னு தெரியல. ஆனால் அவங்களாம் வர தலைமுறைகள்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. இந்த நாட்டில் நாளுக்கு நாள் முதல்ல இந்த இலவசத்தை ஒழிக்கணும். 2வது கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரணும். ஊழலை ஒழிக்கணும். ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் ஒரு மாற்றமான ஒரு கட்சி வந்திருக்கு. அது இவங்க எப்படி செயல்படுத்துவாங்கன்னு தெரில, இல்லை கூட இருக்கவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது. இனிமேல் விலைவாசி குறைக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நார்மலாக கொண்டு வர முடியும். ஒன்லி கவர்மெண்ட்டால் முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய பணம், நம்மளுக்கு ஜிஎஸ்டி பணமே நிறைய தர வேண்டியது இருக்குது, அதுவே தரல. இப்போ விஜய் சொல்கிறாரு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. வெள்ளை அறிக்கை விட்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இப்போ சிறு பிள்ளைங்கள்லாம் உண்டியில் உடச்சி டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. முதலமைச்சர் டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி எல்லோரும் மக்கள் மாறி 2வது இலவசன்றதை நிப்பாட்டணும். என்னோடய கருத்து என்னென்னா, இலவச படிப்பு இலவசமாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொருளுங்கன்றது இலவசமே வேண்டாம். இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஆட்சி வந்தாலுமே அவங்களுடைய ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் உக்காரணுன்றதுக்காகவே டிவி, ஃபேனு, மிக்சி, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பஸ்ஸு பெண்களுக்கு இலவசம். அப்புறமா ஒருத்தர் வராரு, ஆண்களுக்கு இலவசம். ஏன் இலவசம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு தரமான வேலை கொடுங்க, தொழிலுக்கு வளர்ச்சி அதிகம் பண்ணுங்க. நாங்கள் சம்பாரித்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் தங்க வேலை நாளுக்கு நாள் ஏறி போயிட்டு தான் இருக்குது. நானும் 2 பெண் குழந்தைங்க வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி இன்னும் கரை சேர்த்த போகிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினா கவர்மெண்ட்டு இருக்கணும். ஊழல் படத்தெல்லாம் ஒழித்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு காணணும். வேறு எதுவும் இல்லை. என்னுடைய கருத்து இதுதான். ஆனால் பெட்ரோல் விலை ஏறினதான், இனி இறங்க போகிறதும் கிடையாது. அது நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்மளுடைய தப்பு கிடையாது. ஈரான், ஈராக்கு, இஸ்ரேலு, இவங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயால் தான் அங்கே போர் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது. அதை நம்மளே இங்கே உற்பத்தி பண்ணுற மாதிரி இந்தியாவில் இருக்கான்னு தெரியாது. அது முயற்சி பண்ண வேண்டியது மோடி கிட்ட தான் இருக்குது. வேறு எதுவும். தேங்க்யூ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 4000 ஏற்றிருக்காங்க. மொத்தம் 7 ரூபா 50 காசு ஏறி இருக்கு. ஆமாம். 4000 பார்த்தீங்கன்னா 2 ரூபா 61 காசு ஏற்றிருக்காங்க. ஆமாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? தவறான விஷயம் தான். இந்த வார்னால வந்த ப்ராப்ளம் தான். வார்னால இப்போ இவங்களுக்கு வர்ற கொள்முதல் அவங்க டேக் ஓவர் பண்ணுறது ரேட் ஏறிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வர்ற இதை பெட்ரோல் டீசல் இதை மார்ஜினை வச்சு தான் இந்தியன் கவர்மெண்ட்டே நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் வச்சு நடந்துகிட்ருக்கு. அதை இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பெட்ரோல் டீசலை வச்சு தான் இந்தியாவுடைய டோட்டல் பொருளாதாரமே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வர்ற கொள்முதல் ரேட்டு அதிகமாக இருக்கிறனால இவங்க ரேட்டை ஏற்றி விடுறாங்க. இது ஒன்றுமே பண்ணவே முடியாது. இது ஆல் த மிஸ்டேக்ஸ் இஸ் ஃப்ரம் ஈரான், அவங்களோட இதுதான். ஸோ இதான் என்னோட கருத்து. சொல்லுங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஏறிட்டு இருக்குண்ணா. அதே சமயம் அத்தியாவசிய பொருட்கள் பால், அரிசி விலை ஏறிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இப்போ இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை. ஆமாம். இது எல்லா ஓனர்ஸும் யோசிக்கணும். எல்லா பிஸ்னஸ் பண்ணுற எல்லா ஓனர்ஸும் யோசிக்கணும். யாரும் யோசிக்கிறது இல்லை. செல்ஃபிஷான உலகமாக போயிட்டுருக்கு. யாரும் சிந்திக்கிறதே இல்லை. சுயநலமான உலகம் போயிட்டுருக்கு. இது பிஸ்னஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸு யோசிக்கணும். சிஎம் லெவல் அதை யோசிச்சு அதான் பேலன்ஸ் பண்ணணும். கவர்மெண்ட் உங்கள் கருத்து என்ன சொல்றீங்க? இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். மோடி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. மோடி மாதிரி ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு பார்க்க முடியாது. விஜய் இத்தனை நாள் ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு சொல்லி எல்லாம் வயசானவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இளைஞர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ விஜய் இஸ் 100% ஓகே. he will prove himself 100%. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 4000 ஏற்றிருக்காங்கண்ணா. பார்த்தீங்கன்னா 2 ரூபா 61 காசு ஏறிருக்குண்ணா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 காசு ஏற்றிருக்காங்கண்ணா. எப்படி உங்களோட கருத்துன்னா, ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இவர் நம்ம ஏற்கனவே ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம். அது இவர் அமெரிக்காவுக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு குரூட் ஆயில் வருதில்லை ஈராக்லேருந்து. ஸோ அதனால் எல்லாமே பாதிக்கப்படுறோம்.
நீங்கள் உங்களுக்கே தெரியும் பெட்ரோல் விலை சாதாரணமாக எங்களை மாதிரி ரிட்டையர்ட் பர்சன்களுக்கு போட்டு எங்கேயும் வெளியிலே போக முடியல. கிட்டத்தட்ட 110 ரூபாய்ட்டு ஆகிப்போச்சு இன்றைக்கி விலை. ஸோ அதனால் சாமானியர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. சாமானியர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஆனால் இப்போ பெட்ரோல் விலை உயர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் பால் அரிசி விலையும் உயரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தானே எப்படி இருக்குது? இதான் கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் ஏறும். அனைத்தும் இப்போ சாதாரணமாக இப்போ நீ பெட்ரோல் டீசல் விலை ஏற்றதுனால என்னாச்சு, காய்கறி ஏற்றக்கூடிய வண்டிகளுடைய வாகன வாடகை அதிகமாகும். வாடகை அதிகமாகிடுச்சுன்னா அவன் கொண்டு வர பொருளுடைய விலை ஏற்றி தான் ஆகணும் கம்பல்சரி. ஸோ அதனால் வந்து வருமானம் கம்மியாகுது, விலைவாசி அதிகமாகுது. அதுதான் உண்மை. ஸோ மத்திய அரசாங்கத்தில் அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் வேலை செய்யாதவங்களுடைய நிலைமை என்ன, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி கேஸ் விலை ஏறி போச்சு. இன்றைக்கி இல்லத்தரசிகள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. வாய்த்து வந்து சொல்ல முடியல, புழுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? இதை வந்து மத்திய அரசாங்கம் தான் இது நடவடிக்கை எடுக்கணும். வெளியே கிடையாது. அவர் வந்து உள்ளே உட்காந்து யாருமே வெளிநாட்டுக்கு போகாதீங்க, வீட்டில் உட்காந்து வேலை செய்யுங்க சொல்கிறாரு. அவர் நாடாக சுற்றுறாரு. என்ன அதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க, யாரும் வெளில போகாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் எதுவும் தான் போகணும். ஆனால் அந்த ஈவிக்கு மாறுங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஈவி வாங்குங்க, ஈவி மாறுங்க. ஈவி வாங்கினா துட்டு காசு இந்த எல்லா இதுலேயும் லோன் தரான். ஈவி வெஹிக்கிள் வாங்குறதுக்கு லோன் தரான். பட் கட்டணுமே அதை எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஈவி வெஹிக்கிள் வாங்கினா பெட்ரோல் போட்டதில்ல, டீசல் போட்டதில்ல, ஓகே தான். ஆனால் வந்து திருப்பி கட்டணுமே, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. தான் நடுத்தர மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க வந்து நடுத்தர மக்கள் தான்.